ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், அனி லைஃப் டிப் சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இது வந்து என்னோடய ரொட்டீன் வேலை. எல்லாம் சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் துடைக்கணும். செவரெல்லாம் துடைச்சிட்டு பாருங்கள், ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த வேலையை முடிச்சுட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாடகை வீட்டில் இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது எங்களை மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்னென்னா நம்ம கரெக்டாக இருந்தாலும் அவங்க ஓனர் அவங்க எதுவும் கூட சொல்ல மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் குடியிருக்காங்க பார்த்தீங்களா, சொந்த வீட்டுக்காரங்க, அவங்க பண்ணுற அக்கப்போர் இருக்கு பாருங்க, அப்பா சொல்லி மாறாது. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் வாடகை கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டு செவத்துக்கிட்ட நாங்கள் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாதான், கீழே இருக்க நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாதான். அதனால பெரிய டார்ச்சர் ஃப்ரெண்ட்ஸ். குடிசையாக இருந்தாலும் அது சொந்த வீடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனோட சுதந்திரமே வேறு. அது என்ன லோனை போட்டு கட்டுறோமோ லோன் போடாமல் கட்டுறோமோ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சொந்த வீடு நம்மளோட இடம் அப்படின்றது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட நிம்மதி, அதனோட சந்தோஷம் சொல்லி மாறாது. என்ன பண்ணுறது, அதெல்லாம் சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அதனோட இது தெரியாது. இப்படி வாடகை வீட்டில் 30 வருஷமாக வாடகை வீட்டிலே இருக்கிறோம் பார்த்தீங்களா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் சொந்த வீட்டோட அருமையே தெரியும். என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நேற்று நைட்டு தான், முந்தாநேற்று நைட்டுன்றதுல எப்பயுமே வந்து ஏதோ ஒரு நம்ம அங்கே காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறோமா, சாப்பாடுன்னு நான் நிறைய சாப்பாடெல்லாம் ஜாஸ்தி வைக்க மாட்டேன். பிஸ்கெட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வைப்பேன். அது வந்து வேறு எங்கேயாவது இருந்து ஏதோ ஒரு பழம் வந்து தேங்காய் மூடிங்க அந்த மாதிரிலாம் கொண்டு போட்டுருவோம். அதுக்கு அதை நாங்கள் தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி ஓனர் அவங்கக்கிட்ட சொல்லி எவ்வளோ டைம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 9:45 நைட்டு. எங்கள் வீட்டு ஓனர் வந்து அப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு அவங்கள வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஒரு கலாட்டா பண்ணி, ஆக்சுவலாக பார்த்தா அது நாங்கள் ஒன்றும் போடுறதே கிடையாது. நம்ம என்ன சின்ன குழந்தையா, வீட்டு நம்மளுக்கு தெரியாது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட எப்படி இருக்கணும்ன்ட்டு. அதனாலே நான் யார்கிட்டையுமே பேசக்கூட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டினா வீட்டுக்குள்ளே இருப்பேன். யாருக்கிட்டையுமே நான் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வச்சுக்க மாட்டேன் எப்பயுமே. அதனால் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னடா இது, வாடகை வீட்டில் இருந்தாக்க இதெல்லாமா சமாளிச்சுக்கணும், எத்தனை காலத்துக்குடா இப்படி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கள்? நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? ஏதோ நம்ம வீடு இல்லைன்ற கொடுமைக்கு வாடகை வீட்டில் இருப்போம். அதுக்காக என்னமோ பெரிய தேச துரோகிங்க மாதிரியும், அவங்களாம் என்னமோ பெரிய தியாகிங்க மாதிரியும் நம்மளை ஒரு மாதிரி டீச் பண்ணும்போது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் எல்லாம் கழுவியாச்சு, எல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். எடுத்து போய் வெயிலில் வைக்கணும். பாருங்கள், இந்த சிம்னி எல்லாம் எடுத்து கழுவிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது மாதத்துக்கு ஒரு டைம் கழுவிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப பிசுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஓனர் அவங்க எதாவது சொல்லுவாங்க. அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, நம்ம வீடாக இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல, அவங்க ஓனர் அக்கா அவங்கள பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கம் அக்கா இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே சீன் போடுறது. என்னமோ இவங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்க மாதிரியும், நம்மளாம் என்னமோ கெதிக்கட்டு விதிக்கட்டு ஒன்றுமே நம்மளுக்கெல்லாம் இல்லாத மாதிரியும் அப்படின்னெல்லாம் ஒரு மாதிரி பண்ணும்போது தான் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் வந்து நிறைய பேர் வீடியோவில் கூட சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. அது வந்து லோனெல்லாம் வாங்கி வீடு கட்டாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது கேட்கும்போது கொஞ்சம் சரி, எப்படி அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் தோணும். இருந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் டார்ச்சர் அனுபவிக்கும் போது லோனாவது போடா, நம்மளுக்காக ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம வந்துடும் இல்லையா? சொல்லுங்கள்.
அதுக்காகவே வந்து நம்ம லோன் கூட வாங்கி கட்டிடலாம் அப்படின்னா நிறைய பேர் வந்து லோன் வாங்கி இப்போ வீடு கட்டிடுறாங்க போல இருக்கு. நான் வந்து இந்த முந்தானத்தில் எனக்கு ரொம்ப நாளாக அது எண்ணம் தான், நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இருந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னடா லோனாவது ஒன்று போட்டு ஒன்று கட்டிடலாம், நம்ம இடம் இருந்தால் தான் நம்மளுக்கு அது நிம்மதி தரும் அப்படின்ற மாதிரி மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் சொல்கிறவங்க சொல்கிறாங்க தான், அவங்க ஒன்றும் நம்ம போகணுன்றதுக்காக அவங்க சொல்கிறதில்ல, அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட ஒரு இதையும் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட வாழ்க்கை முறை வந்து ஒரு நாள் 2 நாள்னா எப்படினாலும் வாழ்ந்துடலாம். ஆனால் 30 வருஷமாக 32 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்து எங்கள் நிலமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னுட்டு. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தோணும், லோனாவது ஏனாவது எதையோ ஒன்று வாங்கி போட்டு வீட்டை கட்டிடணும், ஒரே ஒரு ஜான் இடமா இருந்தால் கூட நம்ம இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் ஆதங்கமாக வருது. என்ன சொல்கிறீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு, சிம்னியெல்லாம் அங்கே விளக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து மடித்து வச்சுருக்க துணியெல்லாம் எடுத்து கபோர்டில் வைக்கணும். வாங்க.